நேரலை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதாக தகவல் எப்படி பார்க்க? அதுவும் ஒரு ஆப்ஷன் தானே அவருக்கு. பட் சங்கடங்கள் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் திமுக போவானோட ஒரு வதந்தி வந்துச்சு. அதுவும் சங்கடம் தான். அரசியல்ல சுமூகமான பயணம்னு எதுவும் கிடையாது. தேர்தல் அரசியல்ல சில வெக்கங்கள், தயக்கங்கள், சங்கடங்கள் எல்லாம் தாண்டி தான் வரணும். தினகரனும் விதிவிலக்கு அல்ல. எந்த சூழலிலும் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்ன தினகரன் அந்த முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவித்து 150 தொகுதியில தாண்டிட்டு வந்துட்டு எடப்பாடி தலைமையில போய் சேராருன்னா தமிழ்நாட்டுக்கு அவர்தான தலைவர் என்டிஏக்கு. அவருக்கு மிகப்பெரிய சங்கடமா அது இருக்கும். அழுத்தத்தினால் போயிருக்காரு தினகரன். உங்க முடிவுக்கு தான் நானும் வந்தேன். ஒருவேளை சேர்ந்தால் அது அவருக்கு சங்கடமா தான் முடியுன்றதையும் நான் சொன்னேன்ல. திமுகவோடு போய் சேர்ந்தாலும் சங்கடம் தான். ஆனா ஏதாவது ஒரு முடிவு அவர் எடுத்துதானே ஆகணும். அரசியல்ல தானே. அந்த சங்கடத்தை அவர் எப்படி ஒரு தலைவரா இருந்து தன் பின்னால் இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஏத்துக்க செய்யறாங்கிறத பார்க்கணும். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஒரு மெகா அணி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு? இதுவரை அமையும் மெகாங்கிற வார்த்தைக்கு இன்னும் அர்த்தம் வரல. இன்னும் பல கட்சிகள் சேரணும். அப்படி கட்சி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒரு வலுவான அணி அமைக்கணும்னு அவர் ஆசைப்படலாம். விஜயும் வந்தாச்சுன்னா அது மெகா அணி தான். அதை யாரும் மறுக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமா போராடிட்டு இருந்தாரு. ஆனா பெரிய அளவுல யாரும் வந்த மாதிரி தெரியல. இப்போ வேற யாரு சார் இருக்கா? 2 பேர் தான் வர வேண்டியவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க. பிரேமலதா விஜய். பாமக தேமுதிக பேசிட்டு இருந்தோம். பாமக 2ஆ உடைச்சு ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டாரு. அவர் அதுவே சட்டவிரோதம்னு போயிட்டு இருக்கிறாரு. சோ ஒரு 5% பாமகக்கு வாக்கு வங்கி இருந்தா அந்த 5ம் நிச்சயமா அதிமுகவுக்கு வராது. வேணா அன்புமணி எங்களிடம் தான் கட்சி இருக்குன்னு சொன்னா கூட 4ஆ 3ஆ குறையுமே தவிர 5 அப்படியே வராது. ஒத்துக்கிறீங்களா? முழு பலன் கிடைக்காது. எந்த கட்சிக்கும் கிடைக்காது. 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு அணியில இருந்தா கூட அந்த 5% கிடைக்காது. ஏன்னா உஷாரான வன்னியர்கள் இனிமேல் ராமதாஸையோ அன்புமணியோ நம்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த 2 பேர் தான். யாருடைய சதியும் அல்ல. இன்னொன்னு தேமுதிக அவங்க என்ன முடிவே அறிவிக்கலையே. இது வந்தா வலுவான அணியா இருக்கும். அது உறுதியான அல்லது மெகா அணியா இருக்குமானா இல்ல. விஜயும் வந்தாதான் அதுக்கு பேர் மெகா அணி. வெற்றி பெற அணியா கூட அது மாறினாலும் ஆச்சரியம் இல்லை. திமுகவை எதிர்ப்பதற்கு இது போதுமானதா இல்லையா? திமுக கூட்டணி எதிர்க்கிறதுக்கு போதும், வீழ்த்துறதுக்கு பத்தாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த 2-3 அறிவிப்புகள், தேர்தல் அறிவிப்பு 5 அறிவிப்பு விட்டுட்டு இருக்காரு. எதுவுமே ஏதோ நடக்க சாத்தியம் இல்லாததல்ல. எடப்பாடி மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நினைச்சா கொடுக்கலாம். நிதிச்சுமை கூடும். என்னன்னா நல்ல நேரம் பார்த்து திமுக ஒரு கார்னருக்கு தள்ளுற மாதிரியான அறிவிப்பு தான் நான் மறுக்கல. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டலாம். ஒரு அறிவிப்பையாவது புதுசா வெளியிடலாம். ஏற்கனவே அமலில் இருக்கிற திட்டங்களுடைய எக்ஸ்டென்ஷனா தான் அது இருக்கு. பழைய திட்டங்களுடைய நினைவுபடுத்தலாதான் அது இருக்கு. முதல் முறையா ஒரு பெரிய யுத்தம் தொடங்குது. அதுல முதல் அறிவிப்பு வெளியிடுறாருல, பேசப்படுற அறிவிப்பா அது இருந்திருக்கணும். கொஞ்சம் மெனக்கட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா சொல்லியிருந்திருக்கணும். அவர் அறிவிச்ச எதுவுமே புதுசு இல்லை. நீங்க மகளிர் கொடுக்குறீங்க, நான் ஆம்பளைங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். நீ 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் 2000 கொடுக்குறேன். இப்படிதானே அந்த ஒரு அறிவிப்புமே இருக்கு. ஈர்க்காதா? சார் நான் என்ன சொல்றேன், ஈர்க்குமா ஈர்க்காங்கிற 2வது விஷயம் சார். ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றீங்க. நீங்க ஆயுதம் பலம் உள்ளதா இருக்கணும்னு சொல்றேன். பேசப்படுற இன்னைக்கு யாராவது அதை பத்தி பேசுறோமா? ஒரு நாள் கூத்தா முடிஞ்சு போச்சு. இது வந்திருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். புதுசா இருந்தா விவாதம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. சாத்தியமா சாத்தியம் இல்லையா, பரவாயில்லையே சொல்லிட்டாரு. இவர் யாரு 5 வருஷம் ஆட்சியில் இருந்தா யாருமே சொல்லலையே, யோசிக்கலையே அப்படின்னு யோசிக்கிற ஒன்னையாவது அவர் நேற்று அறிவிச்சிருந்தானா நல்லா இருந்திருக்குன்னு சொல்றேன். மற்றபடி நேற்று அறிவிச்சது ஏதோ மக்கள் விரோத சட்ட விரோதம் எல்லாம் கிடையாது. ஜனரஞ்சக அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் இன்னும் பல அறிவிப்புகளை நீங்க பார்க்கலாம். சாத்தியமா இல்லையான்னு காலம்தான் முடிவு பண்ணும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கிட்டத்தட்ட 80% 90% அமல்படுத்துறதுக்கே 4.5 வருஷம் தேவைப்பட்டுச்சு திமுகவுக்கு. அதுக்காக சொல்றேன். தேர்தல் போருக்கு தெளிவா முழு பலத்தோட போறாருன்னு நினைக்கிறீங்களா அவருடைய எடப்பாடி பழனிசாமி? அவரால் முடிந்த அளவுக்கு அவர் போறாரு. அது 10 மாதம் நம்ம கேட்கிறோம். இல்ல அவர் கூடுமா? ஏன்னா இப்ப ஓபிஎஸ் அவர் இணைக்கல, சசிகலாவை அதான் சார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்சாகத்தோட துணிச்சலோட போறான்னு எடுத்துக்கலாம். அந்த துணிச்சல் கடந்த 2 தேர்தல்ல அவருக்கு பலன் கொடுக்கல. தப்பு கணக்கா போயிடுச்சு. இந்த முறை 21, 24 இந்த முறை நடந்த தேர்தல் முடிஞ்சாதானே சொல்ல முடியும். இப்பவே நம்ம எப்படி யார் ரிசல்ட் சொல்றதுக்கு? எடப்பாடிக்கு அதெல்லாம் இந்த அணி வீழ்த்துறதுக்கு 10ஆவதுன்னு ஒரு ஐடியாவுக்கு வர்றமே தவிர அவர் ஜெயிக்கவே மாட்டாருன்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அவர் ஏதோ தன்னம்பிக்கையோட இறங்குறாரு. இதுவும் தப்பு கணக்கா போகுதா, இல்ல இந்த தன்னம்பிக்கை இந்த தடவை கை கொடுத்து நிஜமாவே ஆட்சியை பிடிக்கிறாருன்னு நான் பொறுத்திருந்தாலும் சார் பார்க்கணும். காங்கிரஸ் மேலிடத்துல மீட்டிங் நடந்திருக்கு. கூட்டணி பத்தி தற்காலிகமா அந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னும் முழுமையான முற்றுப்புள்ளியா நான் பார்க்கல. இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடக்கணும்ல. அமைச்சரவையில இடம் கேட்கறதா தகவல் இருக்கு. கேட்கறாங்களா, இவங்க கொடுக்குறாங்களா, இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல. பட் பொது வெளியில அடிச்சுக்கிறதுக்கு ஒரு
ஒரு தடை போட்ட மாதிரி. அதை தாண்டி மாணிக்கம் தாக்கூர் பேசிட்டாரு. இல்ல கூட்டணியை பத்தி பேசினாரான்னு தான் பார்க்கணும். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஏதாவது ட்வீட் போட்டுருக்காரு. கூட்டணியை பற்றி இந்த 2 பேர்லயோ இல்ல திருச்சி வேலுசாமி இல்ல யாரோ எக்ஸோவையோ பேசுறாங்கன்னா அது அகில இந்திய தலைமைக்கு அவர்கள் கட்டுப்படலைன்னு ஒரு முடிவுக்கு வரலாம். நெருடல் இருக்கா? வெளிப்படையா நெருடல் வந்துருச்சு. எல்லா அணிலையும் எல்லாருக்கும் நெருடல் இருக்கு. எடப்பாடி தினகரன் உள்ள வராருன்னா எடப்பாடி சந்தோஷமா இருப்பாரா? சந்தோஷமா ஏத்துக்குவாரான்னு எனக்கு பதில் சொல்லுங்க சார். அது உள்ள போய் வெளில வந்து எனக்கு வாயை இருக்காது சார். இருக்காது. அவர் அது ஏதோ ஒரு வயல சங்கடத்தோட தான் அவர் ஏத்துக்குவார். சங்கடத்தோட தினகரன் போவார். சரி, இத்தனை சீட்டு கொடுங்கன்னு பிஜேபி என்ன நினைக்கிறான்னு யூகங்கள் தான் பரவிட்டு இருக்கு. அவங்க நிஜமா எத்தனை கேட்க போறாங்க, அவங்க எத்தனை வச்சுக்க போறாங்க, அவங்க தினகரனுக்கோ மற்றவங்களுக்கோ கொடுக்கறதுக்கு எத்தனை ஒதுக்க போறாங்க தெரியாது. அந்த நம்பரும் எடப்பாடிக்கு சங்கடத்தை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். அதை அவர் சமாளிக்கணும். சங்கடங்கள் இல்லாத தேர்தலோ கூட்டணியோ கிடையாது. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. விஜய்க்கும் அந்த சங்கடம் இருக்குங்க. காங்கிரஸ் எப்படியாவது கூப்பிடணும்னு பார்த்தாரு, எவ்வளவோ முயற்சி பண்றாரு, இன்னைக்கு வரைக்கும் அது கை கூடல. அப்ப வேற யாரு வர்றான்னு அவரு கணக்கு போட்டுட்டு தான் இருப்பாரு. இல்ல முழுமையா கை கூடல இன்னும் இது வரைக்கும் ஆகல. ஆனா தானே சார் அதுக்கு பேரு சக்சீடுன்னு சொல்ல முடியும். இது வரைக்கும் கை கூடலன்னு தானே நான் வார்த்தையை பயன்படுத்தினேன். அதனால அவர் வேற கட்சியில நோக்கி போவார்ல, வேற யாரு வர்றாங்க பாருங்க, தினகரன் நம்ம பக்கம் இழுக்க பாருங்க, முயற்சி பண்ணுவார்ல, ஓபிஎஸ் கூப்பிடுங்க. திரைமறைவுல நடந்துகிட்டு தான் இருக்கும். அகில இந்திய அளவுல வலுவாக இருந்த கூட்டணி இது. இந்த காங்கிரஸ் திமுக அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும் நேஷனல் லெவல்லையும் ஒரு பவர்ஃபுல்லான இருந்தது. அந்த இடத்துல இப்போ ஒரு சந்தேகத்தை வைக்கிற நிலைமைக்கு காங்கிரஸ் வந்துருச்சா? வேணுமா வேணாமா? நாங்க யோசிக்கல. இந்த சங்கடத்தை அவங்க தவிர்த்திருக்கலாம். அதனாலதான் ராகுலுடைய மௌனத்தை நான் விமர்சிச்சேன். நேர்மையற்ற மௌனம். என்ன வேடிக்கை பாக்குறேன். தன்னுடைய வலதுகரம்னு சொல்லப்படுற ஒருத்தர் போய் சேட்டை பண்றாருன்னா அது வேடிக்கை பார்த்தார். ஆனா நேத்து முன்தினம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் கண்டிக்கப்பட்டதா தகவல் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி கண்டிச்சிருக்கிறார், கார்கே விமர்சிச்சிருக்கிறார். ராகுல் காந்தி கூட தவறான செயல்னு சொன்னதா கேள்வி. இதை முன்னாடி செஞ்சிருக்கணும். நீங்க பொது வெளியில இவ்வளவு தூரம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு நலனுக்காக இந்தியா கூட்டணி நல்லா இருக்கணும்னா ஸ்டாலின் நீங்க முதலமைச்சராக மாணிக் தாக்கூர் பேசுற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்ப ஒரு 20 நாள் முன்னாடி ஸ்டாலின் என்னமோ விமர்சிச்சப்ப திமுக விமர்சி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பொது வெளியில இந்த விமர்சனங்களை தவிர்க்கிறது 2 பேருக்கும் நல்லது சொல்றேன். இங்க இல்ல, எந்த அணிக்குமே. ஜெயலலிதாவை ஊழல்வாதின்னு அண்ணாமலை சொன்னபோது தப்புன்னு ஏன் சொன்னோம்? தோழமை தொடர்கிறன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னது தப்புன்னு சொன்னோம். கூட்டணி முடிச்சுட்டு போய் ஜெயலலிதா என்ன வேணாலும் சொல்லுங்க, புரியுதுங்களா? சொல்றது இல்ல. ராகுல் தொடருதுன்னு சொல்லிட்டு இந்த விமர்சனங்கள் தப்புன்னு நம்ம சொல்றோம். இல்ல, ராகுல் காந்தி மௌனமா இருந்தது. அவர் இந்த கூட்டணியில ரொம்ப வலுவா இல்ல. நேத்து அவரே தானே இனிமேல் பேசாதீங்கன்னு ஒரு முடிவெடுத்து அறிவிக்க வச்சார் வேணுகோபால் வச்சு. ஒருத்தர் இனிமேல் பொதுவெளியில பேசக்கூடாது, சமூக ஊடகங்கள்ல பதிவிடக்கூடாது சொன்னதும் ராகுல் காந்தி தானே. அதை பேசினா இதையும் தானே. இப்ப மௌனத்தை விமர்சிச்சோம், நேற்று ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு, அதையும் நம்ம பாராட்ட தானே செய்யணும். எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு? வாய்ப்பு குறைவு. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு குறைவு. எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ 2 நபர்கள் தான் திமுக கூட்டணி வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருமே தொடரலாம், அதிகாரத்துல பங்கு கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதிகாரத்தில் பங்கு திமுக கொடுக்காதுன்னு அவங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஐ பெரியசாமி பேசிட்டாரு. திமுக ஐபி வெளியிடுறது திமுக தொண்டரின் உணர்வா கருத்தா இருக்கலாம். கட்சி தலைமைங்கிறது ஸ்டாலின் முடிவெடுத்து சொல்லணும். அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு பொறுத்து இல்ல, அது நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்கட்டும், அப்புறம் பேசுவோம். நீங்க யார் முடிவெடுக்க? இல்ல, அது நம்ம டவுட்டா கூட சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் திமுக கொடுக்குமா? அதான் சார் சொல்றேன். அதையே சார் நம்ம கவலைப்படணும். அவங்க பேச போறாங்க. இவர் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்றாரு? இல்ல சரிங்க ஒரு 2 மந்திரி தர்றோம் அப்படின்னு சொல்றாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, நான் கேட்கறது அவங்களோட இன்டென்ஷன் உண்மையாவே அமைச்சரவையில் இடம்பெறது இல்ல சீட்டு பேரத்துக்காக இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. தேர்தல் அரசியல்ல எல்லா பேரும் தான் நடத்துவாங்க. காங்கிரஸ் மட்டும் பிஜேபி என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்த போறாங்கன்னு பாருங்க. அதிமுக கிட்ட அதிக இடங்களை பெறுவதற்கு எல்லாருமே அது தப்பு இல்ல. இந்த நேரம் தானே சார் கழுத்தை பிடிச்சு கேட்க முடியும். முடிச்சுக்கிட்டு போனவர் சார் கூட்டணிக்காக. அதுதான் என்ன செய்யறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்றேன். அந்த சவால் எடப்பாடிக்கு இருக்குல்ல. பிஜேபியை சமாளிக்கிற சவால் எடப்பாடிக்கும் இருக்கு. காங்கிரஸ் மட்டுமா? திருமாவளவன் ஆட்சியில பங்கு கேட்க மாட்டாரா? காங்கிரஸ்க்கு ஒருவேளை ஒத்துக்கிறார், சரிங்க 2 மந்திரி தரேன்னு. திருமாவளவன் என்ன சொல்வார்? அவங்களுக்கு மட்டும் கொடுங்க, எனக்கெல்லாம் வேணாம் நான் சொல்ல போறாரு, எங்களுக்கு தருவீங்கன்னு தான் கேட்பார். சோ அந்த சவாலை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் கடமை ஸ்டாலினுக்கும் இருக்குன்னு சொல்றேன். ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்குள் நுழைய வாய்ப்பு அப்படி வர்றதை நான் விரும்பலைன்னு திருமாவளவன் சொல்லியிருக்கார். ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்து நான் விரும்பல, திமுக முடிவெடுக்கட்டும்ட்டார். அப்ப தான் என்ன நினைக்கிறேன்றத மறைமுகமா ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார். இதை சமாளிக்கிறாங்களா? அப்படி சமாளிச்சு நான் அந்த அணிக்கு போகணுமா அப்படின்னு ராமதாஸ் நினைக்கலாம். இல்ல நம்ம தம்பி தானே, நான் பேசி சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓவராலா எப்படி சார் இருக்கு? கடந்த முறை இருந்த அதே செல்வாக்கோடு அதே பலத்தோடு திமுக கூட்டணி இந்த முறை அந்த கணக்கெல்லாம் போட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற 4 முனை போட்டி தொடர்ந்தால் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். திமுகவுக்கு அட்வான்டேஜ், ஈஸியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது எப்படி சார்? அதெல்லாம் கணக்குல வச்சாலும் சார் நம்ம சொல்றோம்.
ஓகே. ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆட்சியில் செயல்பட்டு இருக்கிற திட்டங்கள், அவங்ககிட்ட இருக்கிற கூட்டணி பலம், அவங்ககிட்ட இருக்கிற பணபலம் எல்லாத்தையும் கணக்குல வச்சுதான் இந்த 4 முனை போட்டி தொடர்ந்தால் அவர்களுக்கு அட்வான்டேஜ்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க. நீங்க சொல்றது ஸ்டாலின் மீதான நம்பிக்கையா அல்லது நீங்க எப்படி வேணாலும் டீகோட் பண்ணலாம். அந்த வார்த்தையில நான் சொல்லல. வலுவா நான் என்னவெல்லாம் காரணம், பணபலம், கூட்டணி பலம், அவர்கள் அமல்படுத்தி இருக்கிற திட்டங்கள், பிரிந்து கிடக்கிற எதிர்க்கட்சியினர். ஓகே. 4 விஷயம் சொல்லிட்டேனே. நீங்க அதை தாண்டி 5, 6 நீங்க போட்டுங்க. நான் சொல்ல வேண்டிய 4 சொல்லிட்டேன்ல. ஆரம்ப கட்டத்துல விஜய் அரசியலுக்கு வந்த புதுசுலாம் விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் பேசிட்டு இருந்தது, இங்க ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சி எல்லாம் ஊழல் கட்சி, நாங்கள் வந்து கரைபடியாத கடத்தோட வரோம், எங்க கையில எதுவுமே இல்லை அப்படின்னு. இப்ப சிபிஐ கிட்ட அல்லது மத்திய அரசே ஒரு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணட்டுமே, ஃபோர்ஸ் பண்ணட்டுமே, எப்படி பண்ணாலும் விஜய் கிட்ட கரை இல்லைன்றாங்கல்ல. அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல விஜய். ஆமா, அது விஜய் பார்த்து கேளுங்கள. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா சார்? ஏன் சார் மௌனமா இருக்கீங்க? உங்க படம் இப்படி சிக்கிட்டு தவிக்குதே, கேட்கணும்ல. யாரை பார்த்து கேட்கணும்? விஜய் பார்த்து. அதுக்கு விஜய் முதல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். எவ்வளவு விஷயம் இருக்கு சார், அதை போய் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க. இல்ல அப்படி மிரட்டி விஜய் பணிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். அவர் பணியாளர் பாப்போம். நம்ம ஏன் சார் பதட்டப்படணும்? பணிஞ்சதை பத்தி அம்பலப்படுத்தணும். யாருமே அம்பலப்படுத்த மக்களே தெரிஞ்சுப்பாங்க. அது மாரி என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்பேன். ஒருவேளை அந்த அழுத்தத்துக்கு பணியாளர்னு எடுத்துக்கிட்டோம்னா பொலிட்டிக்கல் இம்பாக்டா பேசலாம். நம்ம அவர் தன்னை கிறிஸ்துவராகவே அறிமுகப்படுத்திக்கிறது இல்லையோ, அதை ஒத்துக்கிறதுலையோ வெக்கப்பட்டதே கிடையாது. உண்மையும் கூட ஜோசப் விஜயன் அதெல்லாம் சொல்லிக்கிறார். படங்கள்லயே தன்னை கிறிஸ்துவராக காட்டுற தப்பு இல்லை. அப்ப தன்னுடைய அடிப்படை ஆதாரமாக அவர் நம்புறது அந்த கிறிஸ்தவ வாக்குகள். இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு வரும் விஜய் மேல, அந்த மத மக்களுக்கு. என்ன காரணம் வேணாலும் சொல்லட்டும், தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே இல்லை கூட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்டிஏல சேர்றான்னு வச்சுக்கோ ஒரு பேச்சு. சிபிஐ எல்லாம் என்னை மிரட்ட முடியாது, நான் சுத்த வீரன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக, திமுக இருந்து மீட்கணுங்கிறதுக்காக நான் என்டிஏல சேர்றேன்னு கூட சொல்றான்னு வச்சுப்போம். கிறிஸ்தவர்கள் விஜயை ஆதரிப்பார்களா? சிறுபான்மையினர் அவர் ஆதரிப்பாங்களா? அப்படிங்கும்போது அந்த முழு பலம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. நிர்பந்திக்கப்பட்ட கூட்டணியா சாதாரண அரசியல் தெரிஞ்சவனு பேச ஆரம்பிச்சிருவான். சரி, விஜயை நம்பி ரசிகர்கள் போவான். விஜய் என்ன முடிவு எடுத்தாலும் விஜய்க்காக ஓட்டு போடுவான். அந்த ஓட்டு மட்டுமே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பத்தாது, சீட்டை ஜெயிக்கிறதுக்கு கூட பத்தாது. ஒரு தொகுதியில ஜெயிக்கிறது கூட ரசிகர் கூட்டம் மட்டும் பத்தாது, பொதுமக்களும் ஓட்டு போடணும். அப்போ நீங்க இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை, அதுல 3வது ஆள் அவனை கொள்கை எதிரின்னு வேற சொன்னீங்களே, அவங்க எல்லாம் சேர்ந்து நிக்கிற இடத்துல போய் சேர்ந்தீங்கன்னா நீ யாருன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா பொதுஜனம்? அதனாலதான் முழு பலம் கிடைக்காதுன்னு சொன்னேன். நாங்க உங்ககிட்ட வந்து எடப்பாடிக்கு என்டிஏக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்க விரும்பினா எடப்பாடிக்கு ஓட்டு போட்டு போறோம், அதே விஜய்க்கு எளியா போய் போடணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? வளருகிற கட்சிக்கு முதல் தேர்தலையே இப்படி யாரும் சரியில்லை, நான் வந்திருக்கேன் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன்னு சொன்ன ஒருத்தருக்கு நல்லது இல்லைன்னு நம்ம சொல்றோம். அதுல பலமும் இருக்கு பலவீனம் இருக்கு. முழுக்க அதிமுகவுக்கு அது சாதகமா இருக்கும் விஜய் ஒரு வேலை சேர்ந்தா. விஜயனுடைய அரசியல் வளர்ச்சி அந்த தேர்தலோடு முடிஞ்சு போயிடும், துணை முதலமைச்சராகவே ஆனாலும் கூட. நான் சொல்றேன், ஜனநாயகனுக்கு நீதிமன்றத்தில் தீர்வு கிடைச்சணும்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு நிவாரணம் கிடைச்சு காத்திருந்து பார்ப்போம். அதாவது டெட்லைன் வச்சுட்டாங்களா, 20ஆம் தேதிக்குள்ள விசாரிச்சு முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. வரட்டும். இப்ப என்ன, விஜய்க்கு இல்லாத கவலை நம்ம எதுக்கு கவலைப்படணும்? பொதுவா நல்லது இல்லைன்னு சொல்றோம். ஜனநாயக ரீதியாக என்கிற தன்னாட்சி அதிகாரத்தோடு இயங்குகிற அமைப்புகளை கூட நீங்க அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு நம்ம குரல் கொடுக்குறோம்ல சார். நீங்க குரல் கொடுக்குறீங்களா சார்? ஏன் விஜய் கொடுக்க மாட்டாராமா? அவன் அவ்வளவு பெரிய ஆளா? கேள்வி வருமா வராதா? சாதாரண ராமசாமி குப்புசாமி கேட்பானா கேட்க மாட்டான். நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உனக்காக எல்லாரும் குரல் கொடுக்குறாங்களே, நீ ஏன் பேசலன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? விஜய் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். விஜயனுடைய முகம் இருக்கு, விஜய்க்காக திரளுகிற ஏகப்பட்ட தொண்டர் படை இருக்கு, பேசுகிற கூட்டம் இருக்கு. இதை கடந்து விஜய் பேசாதது மட்டுமே ஒரு பெரிய டவுன் விஷயம். அதுதான் விஷயம். இப்ப கூட பேசல, நாளைக்கு ஆட்சியில உட்காந்து நீங்க யாருக்காக பேசுறீங்கன்ற உரிமை கலந்த கடமை கலந்த கேள்வி நம்ம எழுப்பணும் சார். நாளைக்கு என்ன, நீங்க அவர் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா நீங்க ஆந்திரா போறீங்களா கேரளா போறீங்க? எங்க வீடு மாத்த போறீங்க? தமிழ்நாட்டுல தான் இருக்கும். அப்ப உங்களையும் சேர்த்தான ஆள போறாரு. நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா விஜய? எப்பா இப்ப உங்க விஷயத்துக்கே கேள்வி கேட்க மாட்டேன், நாளைக்கு முல்லை பெரியார்லயோ காவிரிலயோ நம்ம உரிமையை பறிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரமாட்டோம், ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரமாட்டோம் சொன்னா குரல் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பீங்கல்ல. அப்போ அந்த கேள்வியினுடைய அடிப்படை இங்கதானே சார் தொடங்குது. இதுக்கே கேட்க மாட்டேறியப்பா, நாளைக்கு நீ எப்படிப்பா கேட்பன்னு கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்க? விஜய் பதில் சொல்லிதானே ஆகணும். திரைத்துறையும் அரசியலையும் கலக்க வேணாம்னு நினைக்கிறாரு. என்ன சார் அக்கிரமம் அது? சார் நீதி வெல்லும் கூட ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன்னா அப்படியெல்லாம் கொண்டு நீங்க வார்த்தைகளை ரெடி பண்ணி கொண்டு விஜய் மேல பூசி பாதுகாக்கிறீங்களா? நீங்களாம் உங்களையும் சேர்த்துதான் கேட்கிறேன். அப்படி என்ன சார் அவசியம் வச்சு? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க, அப்படி என்ன அவசியம் வச்சு? அவர் வாயே திறக்க மாட்டாரா?
நம்ம வார்த்தைகளை கண்டுபிடிச்சு கோர்த்து அந்த மாலையை கொண்டு விஜய்க்கு போடணும். சார் இங்க ஒரு பிரச்சனைனா பல பிரச்சனைக்கு பேசியிருக்காரு சார். என்ன எதுக்கெல்லாம் பேசியிருக்காரு சார்? எதுக்கெல்லாம் பேசுறாரு சொல்லிட்டு அவங்க திமுக அவர் திட்டாங்க. அடுத்து அம்பேத்கர் அசிங்கப்படுத்தின கூட பேசினாரு. சரி, கண்டிக்கிறோம்னு பேசினாரு. இதுதான் விஷயமா சார்? 2 மாநாடு நடத்தி 2 வருஷம் ஆன கட்சி 2 வாரத்துக்கு மேல உங்களால சொல்ல முடியல. தினசரி அவ்வளவு அக்கிரமம் நடக்குது. பேசுறதுக்கு, கருத்து சொல்றதுக்கு உங்களால 2க்கு மேல சொல்ல முடியாது. திமுக எதிர்ப்பு ரைட், அவருடைய கொள்கை. தாராளமா திமுக அவர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. காவல்துறை அந்த அத்துமீறல் தொடர்பா ஆர்ப்பாட்டம் நடத்த. சரி, அதெல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு சார். ஒரு அரசியல் கட்சிங்கிறது நீரோட மாதிரி சார், ஓடிக்கிட்டே இருக்கணும் சார். டெய்லி 10 மணி ஆனா கருத்து சொல்லணும் இல்ல, அப்பப்பயாவது பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? திருப்பரங்குன்ற விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க சார். ஏன் பேச மாட்டீங்க? ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்ல. அரசியல்ல மதத்தை கலக்காதீங்க. ஒரு வரி ட்விட்டு கூட போட முடியாது அவங்களால. யாரையுமே திட்டல. அது இது திமுகவுக்கும் பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்துற கருத்து. அது இந்த கருத்து சொன்னா நீங்க அரசியலுக்காக, மத அரசியலுக்காக போலீஸை பயன்படுத்தாதீங்கிறது ஒளிஞ்சிருக்கு. நீங்க நல்ல இந்து முஸ்லீம் ஒன்னா சகோதரர்களா இருக்கிறாங்க, நீ உள்ள கலாட்டா பண்ணாது பிஜேபிக்கு ஒரு மெசேஜ் மறைஞ்சிருக்கு. இந்த ஒரு கருத்தை கூட சொல்ல மாட்டாரா? இப்படி எல்லாம் சொல்ல மறுக்கிறதுக்கு எதுக்கு சார் தாவிக்கிட்டு இப்படி பேசுறீங்க? தப்பு சார். அது விஜயும் தன்னை மாத்திக்கிட்டோம். அதுக்கு முதல்ல ஸ்பேஸ் கொடுங்க. நீங்களா போய் விழுகாதீங்க. புலிக்கு பேர்ந்தாலும் என் மேல படுத்துக்கடான்னு ஒருத்தன் கேட்ட மாதிரிதான் கதை அது. விஜய் கண்டிப்பாக கூட்டணிக்கு வந்தே ஆகணும்ன்ற அந்த ஒரு தீவிரமா இருக்கா பாஜக? இருக்கலாம்ல. ஏன்னா எடப்பாடியோட அந்த முயற்சி வெற்றி பெறல. நீங்களாவது ஒரு முயற்சி பண்ணி பாருங்கன்னு அவர் சொல்லி இருக்கலாம். பட் அதுக்கு ஒரு எல்லை தான். அதுக்காக என்ன கட்டி வச்சிட போறாங்களா? கூட்டணிக்கு ஒத்துக்கிற வரைக்கும் சென்னைக்கு போட மாட்டோம்னு சிபி ஆபீஸ்ல கைத்த போட்டு கட்ட போறாங்க. ஒரு அழுத்தம் கொடுத்து பாப்பாங்க. அதெல்லாம் பாக்கணும். வேற கோணத்துல போறத பார்த்தா விஜய் அப்படியே கைது செய்யப்பட வாய்ப்பு. பண்ணட்டும் சார், பண்ணிட்டு வெளியே வரட்டும் சார். பண்ணினா பண்ணட்டும். நீங்க ஏன் பதறீங்க? தமிழ்நாட்டுல அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா சார்? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில கைது பண்ணணும்னு சொல்லட்டும். உண்மை இருந்தா கோர்ட்டு பார்க்க போகுது, அவருக்கும் வக்கீல் இருக்க போறாங்க. நான் சொல்றது புரியுது. அவ்வளவுதான். நடந்த பிறகு அதை பேசுவோம். இந்த கரூர் விவகாரம் இப்படி கேஸ் நடக்கிறதுலாம் தமிழ்நாடு மக்கள் மத்தியில விஜய் மீதான பார்வையை எப்படி சார் கொண்டு வந்திருக்கு? ஒண்ணு இருக்காது, அதெல்லாம் கடந்து போயிடும். அவங்களுக்கு கவலைப்படுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். விஜய் மட்டும்தானா? சொல்லுங்க. இல்ல நான் யதார்த்தமான அரசியல பேசுறேன். அவங்களுக்கு எதை பத்தி கவலை கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி என்ன மனநிலையோ அதை வச்சா ஓட்டு போடுவான். சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தா யாரையாவது ஆதரிப்பாங்க. சில விஷயங்கள் இன்னும் நல்லா ஞாபகத்துக்கு வந்தா இவன் வரவே கூடாதுன்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான். அந்தந்த நேரத்து சூழல் தான். ஒரு விஷயத்தை வச்செல்லாம் யாரும் இடப்பட மாட்டான். ஆனா நீண்ட காலத்துக்கு விஜய்க்கு இது நல்லதா இருந்தா நம்ம சில அறிவுரைன்னு கூட நமக்கு எல்லாம் தகுதி இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் வேற மாதிரி இருக்கட்டும். நம்ம நினைக்கிறத சொல்ற உரிமை நமக்கு இருக்கு. இல்ல நான் இப்படி டைரக்டா கேட்கணும்னா, அனுதாபத்தை கூட்டி இருக்கா, வெறுப்பை கூட்டி இருக்கா? அப்படியெல்லாம் இட போடுறதுக்கு மெஷின் வரல. அப்படிலாம் யாராவது எடுத்தா அதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்க. அதை பத்தி எவ்வளவு கவலைப்படுறீங்க? தேர்தல் அரசியல், தேர்தல் முடிவு தான் சார் அதை இட போடும். இல்ல சார், இந்த தேர்தலோட தேர்தல் முடிவு வந்தாதான் அதெல்லாம் இட போடுறதுக்கு மெஷின் இல்ல. அதுக்காக நீங்க கவலையும் படாதீங்க. மக்களை தவறா திசை திருப்பாதீங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு, 1000 கவலைகள் இருக்கு. விஜய்க்கு அனுதாபம் கூடி இருக்கா கூடலையான்னு உட்காந்து இட போட்டுட்டு இருக்க வேலை மக்களுக்கு இல்ல. அதோட முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் தாண்டி வரட்டும். அதை ஒரு வளருகிற கட்சி தலைவரா விஜய்க்கு அது நல்லது. அதோட கடந்து போயிடணும். இப்படி ஆயிருக்குமா சார்னா என்ன, நமக்கு வேற வேலை இல்லையா? இல்ல அது ஏதாவது அர்த்தம் உள்ளதா இருக்குமா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ஃபார்முலா சொல்லுங்க. அந்த மெஷினை காட்டுங்க. பர்மா பஜார்ல வாங்கினீங்களா, பாண்டி பஜார்ல வாங்கினீங்களா? இல்ல அந்த அனுதாப மெஷினை எங்க கண்டுபிடிச்சு? எவ்வளவு அனுதாபம்? இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஏதாவது வழக்குல கைது செய்ய அது எஃபெக்ட கொடுத்துச்சா, அது பலனளிச்சான்றதுக்கு ஒரு உரைகள்லாம், ஒரு தேர்தலோ ஒரு களமோ வந்திருக்கும். அந்த களம் வரப்போது, வந்த பிறகு பார்ப்போமே. விஜயனுடைய அவர் இந்த பாடுபடுத்தினதுக்கு தான் மக்கள் இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பேசலாம். இல்ல இப்படி எல்லாம் நடந்ததுதான் விஜய் இந்த அனுபவிச்சிருக்கிறாருன்னா அப்படியும் பார்க்கலாம். நம்ம முன்னாடியே இது முன் முடிவா எதுவும் சொல்லக்கூடாது. நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி. நன்றி.